சாம்பார் ஊத்தவா? போதும். மீரா தண்ணி கொடு. மீரா, என்னது இது? தோசை. எழுதி வைமா, அப்பதான் தோசைன்னு தெரியும். நக்கல்றா உனக்கு. போதும் போதும். இந்த ஒண்ணு சாப்பிடு. இல்ல மீரா, போதும், வயிறு ஃபுல் ஆச்சு. ஏன் நல்லா இல்லையா? ஹே, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? அப்ப சாப்பிடு. போதும் போதும் போதும். போதுமா? போதும். சரி, அப்ப நீ தோசை ஊத்து, எனக்கு பசிக்குது. மீரா, நீயும் ஊத்திக்கலாம்ல. அதெல்லாம் முடியாது. ஏன் தோசையை குறை சொன்னல, இப்ப நீ ஊத்து, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஹே, அத நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதை போய் சீரியஸா எடுத்துக்கிற. நீ விளையாண்டதெல்லாம் போதும், இப்ப தோசை ஊத்து, எனக்கு பசிக்குது. உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி சமையல் குறை சொல்லாட்டி தூக்கமே வராதுல்ல. ஒரு நாளாச்சும் கிச்சன்ல வந்து வேலை பார்த்தா தான் தெரியும் பொண்ணுங்க கஷ்டம் என்னன்னு. ஓ, அப்படின்னா எங்களுக்கு சமையல்ல என்னன்னு தெரியாதுன்னு சொல்ல வரியா? ஆமா. இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது. தோசை எப்படி ஊத்துறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன். நகரு, இந்த பக்கம் வா. ஃபர்ஸ்ட் மாவை நல்லா கலக்கி பொறுமையா ஊற்றணும். அப்புறம் நைஸாக சுற்றணும். நெக்ஸ்ட் ஆயில். அப்புறம் முருகலை வந்ததும் அப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு. தட்டகாமி. சாப்பிடு. எப்படி? பரவாயில்ல. எது பரவாயில்லையா? நீ சுட்ட தோசை ஒன்று இருக்கு, எடுத்து வைக்கவா? சரி சரி, நீ வேலையை பாருப்பா. இந்தா அடுத்து முருகல் தோசை. எப்படி? நல்லா இருக்கு. இன்னொன்று வைக்கவா? போதும் போதும். பரவாயில்ல, நல்லா தான் தோசை ஊத்துற. நாளையில இருந்து நீயே ஊத்திரு. ஆமாடி, இப்போ தெரியுதா ஏன் எந்த ஆம்பளையும் கிச்சன் பக்கமே வரதில்லைன்னு? ஒரு நாள் ஹெல்ப் பண்ண வந்தா ஒரேடே சமையல்காரனாவே மாத்திடுறது.
சரி சொல்லு, உனக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியும்? ஏதோ கல்ல மாவுத்தனும் கரெக்டாக வந்துருச்சு. அப்படியே கெத்தா டேய் மெல்லணும். சொல்றா. மீரா, நாங்கெல்லாம் சமைக்காத டிஷ்ஷே கிடையாது தெரியும்ல. சைனீஸ், அமெரிக்கன், இட்டாலியன், ஃப்ரெஞ்ச், ஜாப்பனீஸ் அந்த அளவுக்குலாம் சமைக்க வராது. ஏதோ சிம்பிளா சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான் அந்த மாதிரி சமையல் பண்ணுவேன். நிஜமாவா? ஆ, உனக்கு சிக்கன் பிரியாணி செய்ய தெரியுமா? சிக்கன் பிரியாணிலாம் சப்ப மேட்ரு. அப்ப இன்னைக்கு லஞ்சுக்கு அதே பண்ணிரு. பண்ணிடுறேன். இது சிக்கன் பிரியாணியா? மீரா, இன்னைக்கு வேண்டாம், நான் உனக்கு இன்னொரு நாள் செஞ்சு தரேன். டேய் ப்ளீஸ்டா. நானே உன்னை இன்னைக்கு லஞ்சுக்கு வெளில கூட்டு போக சொல்லலாம்னு நினைச்சேன். அதான் நீயே நல்லா சமைப்பேன்னு சொல்றியே. நம்ம இன்னைக்கே பண்ணிடலாம். இப்படி தாண்டா அடிக்கடி வாய் விட்டு மாட்டிக்கிற. என்ன பண்றது? அது வந்து மீரா, டேய் ப்ளீஸ்டா. பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி தானே, சமைச்சிடலாம். ம் நீ ஒன்று பண்ணு, ரூம் போயிட்டு வேற ஏதாவது வேலை நான் முடிச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா திரும்ப வா, நான் அதுக்குள்ள ரெடி பண்ணிடுறேன். எனக்கு எந்த வேலையும் இல்ல. நான் இங்கே உட்காந்து நீ சமைக்கிறத ஜாலியா வேடிக்கை பார்க்க போறேன். செத்தேன். ஆரம்பத்திலேயே தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு கொல்ல போறா. இவனை எப்படி இங்க இந்த டேய் விளையாடுறது? உண்மைய சொல்லு. நிஜமாவே உனக்கு சிக்கன் பிரியாணி செய்ய தெரியுமா தெரியாதா? ஓ, நல்லாவே தெரியுமே. அப்ப ஸ்டார்ட் பண்ணு. அதுக்கு இல்ல மீரா, நான் கொஞ்சம் வித்தியாசமா என் ஸ்டைல்ல சமையல் பண்ணுவேன். அதை பத்தி நீ ஏதாவது டவுட் கேட்ப, என் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். அப்புறம் சிக்கன் பிரியாணி தக்காளி சாதம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட கேட்க கூடாது, சரியா? சரி அப்ப நீ தனியாவே பண்ணு. நான் ரூம்ல வெயிட் பண்றேன். சூப்பர் மீரா, வை. வா 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 வா. கேக்குது. போ 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 போ. இரு. பிரியாணி மட்டும் ஒழுங்கா வரல. மீரா, அதெல்லாம் நம்ம கரீம்பாய் கடை பிரியாணி மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்கும். நீ வேணா பாரு. போ. பாக்குறேன். போ 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 போ. பிரியாணி 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 பண்ணுது. சில்வா மச்சான், பிரியாணி எப்படி செய்யுது? பிரியாணியா? இப்போ எதுக்குடா? ஒரு சொல்றா. பிரியாணிலாம் ரொம்ப ஈஸி தான் மச்சான். 2 பேர் தானே. சொல்றா. நீ என்ன பண்ற? ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோ. ஒரு டம்ளரா? ஆமாண்டா. சரி. சிக்கன் பிரியாணி தானே. 2 வெங்காயம், 2 தக்காளி, கிராம்பு, பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோ. அப்புறம் மசாலா ரைஸ்லாம் ஆட் பண்ணிட்டு விசில் வந்தோடனே 3 விசிலா? 2 போதும். சரிடா. வேற ஏதாவது டவுட்னா நான் யூடியூப்ல பாத்துக்கிறேன். அந்த கருமத்தை ஃபர்ஸ்டே பண்ணி தொலைச்சிருக்க வேண்டியது தானே. சரி நீ வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி வை. மச்சான், இன்னைக்கெல்லாம் என்னால் எங்கேயும் வர முடியாது. என் பொண்டாட்டிக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரிடா, ஓகே. பை. மீரா, அதுக்குள்ள பிரியாணி வாசம் வந்துருச்சா? நான் சமையல் பண்ணவே ஆரம்பிக்கல. நீ போ, நான் முடிச்சு கூப்பிடுறேன். உன் ஃபோன் கொடு. எதுக்கு? இல்ல, உன்னெல்லாம் நம்ப முடியாது. நீ பாட்டு யூடியூப் பார்த்து சமைச்சிட்டனா ஃபோனை கொடு. ஃபோன் வாங்கிட்டு போயிட்டாலே. சொல்லி முடிஞ்சு. பிரியாணிக்கு என்ன பண்றது? ஃபோன் வச்சு யார்கிட்ட கேட்குது? ஐடியா. மீரா, சிக்கன் வாங்க கடைக்கு போறேன். ஜிபே பண்ணும். ஃபோன் கொடு. சிக்கன் ஃப்ரீசர்ல இருக்குடா, எடுத்துக்கோ. சரி. மீரா, இன்னொரு 40 நிமிஷம் ஆகும். நீ குளிக்கிறதா இருந்தா குளிச்சுட்டு வந்துரு. நான் அதுக்குள்ள ரெடி பண்ணிடுறேன். சரி. மீரா, சீக்கிரம் வா. சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். இதோ வரேன். வா, உட்கார். சாப்பிடு. எப்படி இருக்கு? டேய், நம்ம கரீம்பாய் கடை பிரியாணி மாதிரி டேஸ்ட் அப்படியே இருக்குடா. மாதிரிலாம் இல்ல, கரீம்பாய் கடை பிரியாணியே தான். சாப்பிடு.
மீரா அந்த ஃபோன் ஆன் பண்ணு. ம். மச்சான் மீரா பக்கத்துல இருந்தா ஊ மட்டும் சொல்லு. ஹலோ ஹலோ மச்சான், டேய் கேக்குதா? டேய் வாயில என்ன பிரியாணி கிரியாணி வச்சிருக்கியா என்ன? பேசுடா. ஹலோ ஹலோ டேய் கேக்குதா இல்லையா? ம். டேய் மச்சான், இந்த கரீம்பாய் இருக்கான்ல, பிரியாணி பார்சல்ல வெங்காய பச்சடி வைக்க மறந்துட்டான்டா. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? கடைசி நேரத்தில் கால் பண்ணி எல்லாத்தையும் கவுத்துட்டானே. ஐயோ மறைக்கிறாளே. ம். சரி மச்சான், என்ஜாய் பண்ணு. பாய். அப்படியே இடத்த காலி பண்ணிட வேண்டியதான். ஃப்ராடு. டேய் உட்கார்றா. அசஞ்ச கொன்னுருவேன். ஒன்றும் இல்லை மீரா, இப்போ வந்துடுறேன். ஒரு நிமிஷம். ஃப்ராடு. என்னையே ஏமாத்தியா நீ? செத்தடா. மீரா டேய். பேசிக்கலாம். இரு 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 பேசிக்கலாம். ஓடாத. நில்லு. உன்ன ஓடாதன்னு ஐயோ, காப்பாத்துங்க, நில்லுடா. கொல்ல வரா. டேய் உன்ன. உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேரு பூபதி, ஊர் திருநெல்வேலி. நீங்க பேசுற ஸ்லாங் ரொம்ப கியூட்டா இருக்குங்க. ஆ? நீங்க பேசுறது ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னேன். உங்க பேர் என்ன? என் பேர் ரேணு. என்ன சார் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? work பண்றேன். ம் ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? இங்கே கூட என்ன சார் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? உனக்கு ஒரு மெயில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் பாரு. மெயிலா? ம் ப்ரமோஷனா? ம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆயிட்டீங்க. ட்ரீட் எங்க? அதுக்காக தானே சீக்கிரம் வந்திருக்கேன். வெளிய போறோமா? ஆ எங்க? ஃபர்ஸ்ட் படத்துக்கு போகிறோம், அப்புறம் நைட் டின்னர் வெளியே சாப்பிட்றோம், நைட்டு பைக் ரைட் போய் ரொம்ப நாள் ஆச்சுல, ம். இன்னைக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ம். மீரா எனக்கு ஆஃபீஸ் கொஞ்சம் சீக்கிரம் போகணும், நான் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் சரியா? மீரா என்னாச்சு? லேசா ஃபீவர் மாதிரி இருக்குடா. ஃபீவரா? என்ன மீரா காய்ச்சல் இப்படி கொதிக்குது, லேசாங்கிற? முதல்ல வா ஹாஸ்பிட்டல் போகலாம். சொல்கிறா? டேய் மச்சான், கிளம்பிட்டியா? இல்லை மச்சான், நான் ஆஃபீஸ் வர கொஞ்சம் லேட் ஆகும், சொல்லிடு. டேய் மீட்டிங் டைம் ஆயிடுச்சுடா. இல்லைடா, மீராக்கு ஃபீவராக இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். சரி நீ பாரு. ம் சரி. பரவாயில்லடா, நீ ஆஃபீஸ் போ. நான் அத்தை மாமா யாரையாச்சும் கூட்டிட்டு போய்க்கிறேன். இல்லை மீரா பரவாயில்ல, நானே கூப்பிட்டு போகிறேன், வா எழுந்துரு. மீரா சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சமாக சாப்பிடு. மெதுவா மெதுவா. போதும். இந்த ஒரு வாய். மீரா டேப்லெட்.
என்ன மீரா தண்ணி வேணுமா? ம். வாடா, மீராக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லடா. டேய், மேனேஜர் ஒரு மேலே செம்ம காண்டில் இருக்கான்டா. அவன் ஃபோன் பண்ணப்பே அட்டன் பண்ணியிருக்கலாம்ல. டேய், ஹாஸ்பிட்டல் அங்கங்க நீ ஓடிட்டு இருந்தேன்டா. அந்த நேரத்தில் கால் அட்டன் பண்ணால் அவன் வேறு ஏதாவது சொல்லி டென்ஷன் பண்ணுவான். அதனால தான் கால் அட்டன் பண்ணல. நான் சொன்ன மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டல. சொல்லியிருக்கேன், இருந்தாலும் பார்த்துக்கோ. ம். ஸ்கூல் பசங்க மாதிரி ரீசன் சொல்லாங்க ராகவ். உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே ஃபேமிலியும் இருக்குது, ஒய்ஃபும் இருக்குது. உங்களை மாதிரி எல்லாரும் ஏதாச்சும் காரணம் சொல்லி லீவ் எடுத்தா ப்ராஜெக்ட் யார் பார்க்குறது? சாரி சார். ப்ரொமோஷன் கொடுத்த முதல் நாளே பிளாக் மார்க். போங்க, இனிமேல் லீவ் எடுக்க மேலே பாருங்க, போங்க. ஐயோ சார், நான் லீவ் எடுத்ததுக்காக சாரி சொல்லலை. இனிமேல் என்னால் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாது, அதுக்காக சாரி சொன்னேன். ரிசைன் லெட்டர் மெயில் பண்ணுறேன் சார், வரேன். ராகவ், சார், இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது, கரெக்டு தான். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலி, அப்புறம் தான் ஒர்க்கு. அடுத்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கிறவன் தான் சார் வேலையை பற்றி கவலைப்படுவான். அடுத்த ஒரு வாரத்தில் இன்னொரு கம்பெனியில் எப்படி வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். வரேன். என்னடா பண்ண சொல்கிற? அவன் என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அவன் பேசினா நீ எதுவும் யோசிக்க மாட்டியா? உடனே வேலையை ரிசைன் பண்ணுறியா? சரி விடுறா, என்னைக்கே ஒரு நாள் இதான் நடக்க போகுதுன்னு தெரியும். இன்னைக்கு நடந்துருச்சு, விடு பார்த்துக்கலாம். சரி, மீரா கிட்ட சொல்லிட்டியா? இல்லைடா, இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். அவளை தான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. சரி நீ வை, நான் திரும்ப கூப்பிட்றேன். சரி, ஓகேடா. ம். ஏன் வந்த கார்த்திக்? என்ன இது எஸ்எம்எஸ்? நீ அங்க இருக்கிறதுனால தான் அந்த எஸ்எம்எஸ் அனுப்பிச்சேன். நீ திடீர்னு வர முடியாதுன்னு நினைச்சேன். மீரா, கொஞ்சம் தண்ணி கூட. கூட பேசினா உனக்கு புரிய வைக்க முடியாது கார்த்திக். கார்த்திக், மீரா, என்னாச்சு? என்னாச்சுமா? ஜாப் ஏன் ரிசைன் பண்ண? அது எப்படி உனக்கு தெரியும்? மார்னிங் சாரு கால் பண்ணா. ஒட்டவை எல்லாத்தையும் உளறிட்டாளா? சொல்லுடா, ஜாப் ஏன் ரிசைன் பண்ண? பிடிக்கல, ரிசைன் பண்ணிட்டேன். நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை ராகவ். ஆஃபீஸ்னா அப்படி இப்படி தான் இருக்கும். அதுக்காக உன்ன மாதிரி எல்லாரும் ஜாப் ரிசைன் பண்ணிட்டா இருக்காங்க. இப்போ அது பிரச்சனை இல்லை. எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் நீ மட்டும் தான் லவ் பண்றியா? மத்தவங்க யாரும் உங்க வைஃப் லவ் பண்றது இல்லையா? பொதுவா லவ்ல தான் பிரச்சனை வரும். ஆனா இங்க அதிகமா லவ் பண்றதுனாலே பிரச்சனை. வெறும் ஃபீவர் தான், நான் பாத்துக்கிறேன், நீ ஆபீஸ் கிளம்பி போன்னு எத்தனை முறை சொன்னேன். சாதாரண ஃபீவர் தானே. நீ என் பக்கத்துல இல்ல, நான் என்ன செத்தா போயிருப்பேன். பரஞ்சன், ராகவ், வா சாப்பிட போலாம். சாரி. அதான் சாரி சொல்றேன்ல. உனக்கு இப்பதான் ப்ரமோஷன் கிடைச்சது. அந்த ஜாபை ரிசைன் பண்ணுறதுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் அப்படி பேசிட்டேன். சாரி.
நீ என்ன வேணாலும் பேசு மீரா. கோவப்படு, சண்டை போடு, பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, என் கூடவே இரு. ஆனா நீ இல்லாத ஒரு நிமிஷத்தை மட்டும் இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்தாது. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடி. கடைசி வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும். நீ சாவறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னால நான் செத்து போயிடணும். அது போதும் எனக்கு. சாரிடா, சாரி. இனிமே அப்படி பேச மாட்டேன். என்னை மன்னிச்சிடு. நானும் சாரி, அவசரப்பட்டு கை வாங்கிட்டேன். மன்னிச்சிடு.